தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நேற்றைய தினத்திலே அந்த ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் பார்த்தோம். அந்த ஜீவ வார்த்தையை சிறைச்சாலையிலே அவர்களை இருந்து விடுவித்து அந்த தூதன் தொடர்ந்து இந்த ஜீவ வார்த்தையை சொல்லுங்க என்று அவர்களை வெளியிலே கொண்டு போய் விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். சேவகர் போய் சிறைச்சாலை அவர்களை காணாமல் திரும்பி வந்து சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்கார வெளியே கதவுக்கு நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதே உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை கற்கிற சேனைத் தலைவரும் பிரதான ஆசனம் கேட்ட பொழுது இது என்னமாய் முடியும் என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள். அங்கே தேவ தூதனுடைய செய்தியை கேட்டு உடனடியாகவே அங்கே அடுத்த நாள் காலையில் தேவாலயத்துக்குள்ளே போய் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட அந்த தேவ தூதன் சொன்ன காரியத்தை அவர்கள் அங்கே செய்தார்கள். எங்கே செய்யக்கூடாது என்று துரத்தப்பட்டார்களோ, எதை சொல்லக்கூடாது என்று கண்டிக்கப்பட்டார்களோ, எதற்காக சிறைக்கு போனார்களோ அதே காரியத்தை மீண்டும் அவர்கள் அங்கே தேவாலயத்தில் வந்து போதகம் பண்ணினார்கள், சத்தியத்தை பேசினார்கள் என்பதை நாங்கள் இங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் ஆண்டவரோட கூட இருந்து அந்த மூன்று வருடங்கள் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்டு இயேசு இருக்கும்போது அவர்களுக்குள்ளே அநேக முரண்பாடுகள், வேதத்துக்கு விரோதமான காரியங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், நான் பெரியார், இப்படியான காரியங்கள் எல்லாம் இருந்தன. காட்டி கொடுக்கிற, விட்டுட்டோடுகிற காரியம், மறுதளிக்கிற காரியங்கள்லாம் இருந்தன. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஆவியானவருடைய அந்த வருகையின் பின்பதாக அவர்கள் வாழ்க்கை அங்க தலைகீழாக மாற்றப்பட்டு அதன் பின்பு பதவிக்கு ஆசைப்பட்டவர்கள், இயேசுவை விட்டு ஓடினவர்கள், அங்கே உலக ஆசைக்கு ஆசைப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் விட்டு தெய்வத்தை மட்டும் மகிமைப்படுத்துகிற அந்த ஊழியத்தை பாடுகள் வர 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 செய்தாங்க, உபத்திரம் வர 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 செய்தாங்க, வெறுப்பு வர வர செய்தாங்க, புறக்கணிப்பு வர வர அவங்க தங்களுடைய வேலையை விட்டு விடாதபடி தொடர்ந்தும் அந்த சத்தியத்தை, இந்த ஜீவ வார்த்தைய போதகம் பண்ணுவதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எங்களை அழைத்திருந்தால், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால், இந்த வருகிற பாடுகள், உபத்திரவம், துன்பங்கள் இவைகளை கண்டு ஓடி விடாதபடி, பலவீனப்பட்டு விடாதபடி தொடர்ந்தும் அங்கே தெய்வத்துக்காக நிற்கும் போதுதான் ஆண்டவர் தூதனை அனுப்புவதையும், என் ஆண்டவர் பேசுவதையும், என் ஆண்டவர் நடத்துவதையும், என் ஆண்டவர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதையும் எங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். சின்ன ஒரு உபத்திரம் வந்தோடனே விட்டுட்டு ஓடிட்டோம்னு சொன்னா ஆண்டவருடைய மகிமையான பெரிய காரியங்களை நாங்க பார்க்க தவறிடுவோம். ஆவியானவருடைய நடத்துதலை பார்க்க தவறிடுவோம். தொடர்ந்து இந்த பாடுகள், உபத்திரங்கள், துன்பங்கள், காரியங்கள் நின்று தெய்வத்தை மட்டும் உயர்த்தி மகிமைப்படுத்தி அந்த சத்தியத்தை சத்தியமா சொல்லி வாழும் போதுதான்
தேவனுடைய பெரிய மகத்துவமான காரியங்களை எங்களை கொண்டு தன்னுடைய மகிமைக்காக தேவன் செய்வதை நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே தொடர்ந்தும் ஆண்டவருக்காக நானும் நீங்களும் வாழ ஆவியானவர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.